ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே. அத்தியாயம் 2. குழந்தை ரிதுவை தோளில் சாய்த்து கொண்டவள் தோட்டத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தாள். முதல் நாள் இரவு முழுவதும் இருமிய இருமலில் களைத்து போய் உறங்கிக் கொண்டிருந்தது. அவளது விரல்கள் முதுகை வருடி கொண்டிருக்க உறக்கம் கலைந்து விடாமல் மெல்ல நடந்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் சட்டென்று ஒட்டிக்கொள்ளும் சுபாவம் கொண்டவை. அதிலும் ரேணுவின் பெண் ரிது சக்தியிடம் அதிக ஒட்டுதலாக இருந்தாள். ரேணுவை தேடுவதை விட சக்தியை தான் அதிகம் தேடுவாள். இரவு முழுவதும் கண் விழித்து பார்த்து கொண்டதில் சக்தியும் சிறிது களைத்து போயிருந்தாள். ஓட்டமும் நடையுமாக வந்து நின்ற ரேணு, சாரி சக்தி, உன்னை ரொம்பவே படுத்துறாய்வ என்றாள் வருத்தத்துடன். உதட்டில் விரல் வைத்து, மேடம் இப்போதான் நல்லா தூங்குறாங்க என்றாள் மெல்லிய குரலில். அவளும் தனது சத்தத்தை குறைத்து கொண்டு, படுக்க வச்சிடலாமா என்றாள். என்றவள் ரேணுவை அருகே அழைத்து குழந்தையின் உறக்கம் கலையாமல் அவளிடம் கொடுத்தாள். குழந்தையின் கைகளோ உறக்கத்திலும் சக்தியின் உடையை இறுக பிடித்திருந்தது. அதை கண்டு தோழிகள் இருவரின் உதட்டிலும் மெல்லிய புன்னகை. இவ்வளோ நினைச்சாவது உன்னுடைய முடிவை மாற்றிக்க கூடாதா சக்தி? தூக்கத்தில் கூட உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறா பாரு. மீண்டும் உதட்டில் விரலை வைத்து, படுக்க வச்சிட்டு வா என்று விரட்டினாள். குழந்தையிடம் அவள் காட்டும் பிரியத்தை எண்ணியபடியே உள்ளே சென்று தங்கள் அறையில் படுக்க வைத்துவிட்டு திரும்பினாள். தோட்டத்தின் அழகை ரசித்தபடி அமர்ந்திருந்தவளை கலைத்தது ரேணுவின் குரல். இப்போ சொல்லு, ஓ முடிவை மாற்றிக்க தயாரா? குளிர்ந்த காற்று உடலை தழுவிச் செல்ல லேசான குளிர் உடலை தாக்க புடவை முந்தானியை எடுத்து தோளோடு போர்த்தி கொண்டவள் தோழியை பார்த்து சிரித்து, உன்னோட கூட்டில் பாதுகாப்பாக இருப்பதில் எனக்கும் சந்தோஷந்தான் ரேணு. 3 வருடம் முன்பு இப்படித்தான் என் குடும்பத்தோட அன்பான அரவணைப்பில் வெளியுலகம் என்னவென்றே தெரியாமல் வாழ்ந்த எங்கள் அண்ணனும் அப்படித்தான் இருந்தாங்க. வெளியுலகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் ஏராளம். திடீர்னு ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் தெருவில் நிறுத்துச்சு. அதை நினைத்தால் இப்போவும் எனக்கு உடலெல்லாம் நடுங்குது. அன்னைக்கு எனக்கு அந்த பாட்டியும் நீயும் இல்லைன்னா நான் என்னவாகி இருப்பேன்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன் ரேணு, நான் தனியாக தைரியமாக வாழ என்ன தயார் செஞ்சுக்கணும். எப்போவுமே அப்பாவியாக இன்னொருத்தர் பாதுகாப்பில் வாழ்ந்துட முடியுமா? முடியாதில்ல. ரித்துவை நினைத்தால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் எங்கே போக போகிறேன்? இதே ஊரில் தான் இருக்க போகிறேன். எப்போ வேணுமோ வந்து பார்த்துக்கலாம். அவளும் போக போக பழகிடுவாள். அவளின் மனநிலையை உணர்ந்து கொண்டாலும் தனியே விட மனம் இல்லாமல் இங்கேயே கெஸ்ட் ஹவுஸில் தனியாக இருந்துக்கலாம் இல்லையா சக்தி? அதுக்கு நான் உன்னோடையே இருந்துடலாம் ரேணு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த ஊரில் உங்களை விட்ட யாரும் இல்லை. அதனால் ஒரு அவசரம் என்றால் உன்னை மட்டும்தான் தேடி வருவேன். நீண்ட பெருமூச்சுடன், உன்னை தனியாக விட எனக்கு மனசில்லை சக்தி. உன்னுடைய விருப்பத்திற்காக மட்டும்தான் அனுமதிக்கிறேன். நீ எப்போ வேணும்னாலும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரலாம். எந்த தயக்கமும் வேண்டாம் என்று கூறி கரங்களை தட்டி கொடுத்தாள். இன்னைக்கு உனக்கு எதுவும் வேலை இருக்கா? ரித்துவை பார்த்துக்க முடியுமா ரேணு? எதுவும் இல்லை சக்தி, அவர் ஆஃபீஸுக்கு கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் ரித்துவை பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு. நைட்டு முழுக்க ஒன்று அவள் தூங்கவே விடலையே. அது இல்லை ரேணு, லீவ் எடுத்து அந்த மேனேஜர் திட்டுவார். அதுதான் போன மாதமே 2 நாள் எடுத்துட்டேன்னு திட்டினாரு என்றால் தயக்கமாக. விடு சக்தி, இந்த வேலை இல்லைன்னா சந்தோஷ்கிட்ட சொல்லி வேறு வேலை வாங்கி தரேன். நீ எதுக்கு திட்டு வாங்கிட்டு வேலை செய்யணும் அவசரமாக? அதெல்லாம் வேண்டாம் ரேணு, நீ சமாளிச்சுக்கு வேணா, நான் போயிட்டு வந்துடுறேன். அவளது தோளில் ஒரு தட்டு தட்டி, பிடிவாதக்காரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கிளம்பு என்றாள் புன்னகையுடன். லேட்டாக போகிறதுக்கே வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். இன்னைக்கு இருக்கு எனக்கு கச்சேரி என்றபடி நடந்தாள். இவர்கள் யாரை பற்றி பேசி கொண்டிருந்தார்களோ அவன் முன்னே அமர்ந்திருந்தார்கள் கார்த்திக்கும் ஆதியும். மொரீஷியஸின் பூர்வகுடியை சேர்ந்தவனான அந்த மேனேஜர் இவர்களை கண்டதும் அலட்சியமாக பார்த்து கிரியோல் மொழியில் என்ன வேண்டும் என்றான். அவனது அலட்சியத்தை கண்டதும் தனது நாற்காலியில் நன்றாக சாய்ந்தமர்ந்து கொண்ட ஆதி கார்த்தியிடம் மெல்லிய குரலில் ஏதோ கூறினான். அதை கண்ட அந்த மேனேஜர் கடுப்பாகி மேஜை மீது ஓங்கி தட்டி, யார் நீங்கள் என்று சத்தமாக கேட்டான். ஆதி கூறியதை கேட்டுக்கொண்ட கார்த்தி மெல்ல எழுந்து அவன் அருகே சென்று காதில் ஏதோ சொல்ல, அதை கேட்டதும் அவன் கோபமாக கார்த்தியின் மார்பின் மீது கை வைத்து ஓங்கி தள்ளினான். அதை கண்டு வேகமாக நாற்காலியை பின்னுக்கு தள்ளி எழுந்து கொண்ட ஆதி நண்பனை பிடித்து தன் பக்கம் இழுத்து கொண்டு, நோ டென்ஷன், நாங்கள் சொன்னதை செய்தால் உனக்கு நல்லது, அவ்வளோதான் என்றான் சிரிப்புடன். அவனோ மேலும் கடுப்பாகி ஆங்காரமாக வெளியே போ என்று விரட்டினான்.
ஆதி அவனது செயலில் கடுப்பாகி அடித்துவிடப் போகிறான் என்று பயந்து அவனை பார்க்க, அவனோ மென் சிரிப்புடன் பாய் என்று காட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அதை கண்டு தாங்க முடியாத கார்த்தி வேக நடையுடன் அவனை தொடர்ந்தவன், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஆதி. உன் பொண்டாட்டி மேலே லவ் இருக்க வேண்டியதுதான். சக்திக்கு முன்னாடியிலேருந்தே நான் உன் நண்பன். என் மேலே ஒருத்தன் கையை வச்சு தள்ளுறான், நீ கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையே என்றான் கோபமாக. அவளுக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேனே கார்த்தி என்றான் கிண்டலான சிரிப்புடன். அதை கேட்டு மேலும் கடுப்பானவன் போடா டேய் என்று விட்டு விறுவிறு என்று காருக்கு சென்றான். அவன் பின்னோடு சென்றவன் அவனிடமிருந்து கார் சாவியை பறித்து கொண்டு, நீ உட்கார், நான் ஓட்டுறேன் என்று கதவை திறந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தான். கார்த்தி அமர்ந்ததும் ஆதியின் கையில் கார் பறந்தது. ஹசன் பிரதர்ஸை தான் பார்க்கப் போகிறோம் என்று பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவனுக்கு கார் செல்லும் பாதை புரியாமல், எங்கே போகிற ஆதி என்றான் குழப்பமாக. போக வேண்டிய இடத்துக்கு தான். ஹசன் பிரதர்ஸை பார்க்க போகலையா? அவளுங்களை அப்படியே விட போறியா? எனக்கு என்னவோ நீ செய்கிறது எதுவும் பிடிக்கல என்றான் எரிச்சலாக. என் கூட எத்தனை வருஷமாக இருக்க? சொல்லு, உங்ககிட்டலாம் பேச முடியாது என்று முகத்தை திருப்பிக் கொண்டான். சற்று நேரத்தில் கார் சுகர் டெர்மினல் இருக்கும் சாலையில் செல்ல ஆரம்பித்ததும் தன்னை மீறி இங்கே எதுக்கு வந்த என்றான் யோசனையாக. ஒரு வேலை இருக்கு. ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு புதர் மறைவில் சென்று காரை நிறுத்தினான். ஸ்டீரிங் வீல் மேல் தாளம் போட்டபடி கார்த்திகை பார்த்து சிரித்தான். ஆதி என்றான் வியப்புடன். உன் ஃபோனை ஆன் பண்ணி தானே வச்சிருக்க என்று அவன் கேட்டு முடிக்கும் முன் கார்த்திகின் ஃபோன் அலற ஆரம்பித்தது. எடுத்து பேசியவனுக்கு திகைப்பும் ஆச்சரியமுமாக ஆதியை பார்த்தான். ஹசன் பிரதர்ஸ் ஆஃபீஸ் மற்றும் குடோனில் அரசாங்கம் ரெய்டு நடத்த ஆரம்பித்திருக்கிறது. அவர்களின் ஆஃபீஸில் ஏராளமான பத்திரங்களும் போலி ஆவணங்களும் பிடிபட்டிருப்பதாக தகவல் வந்திருந்தது. ஃபோனை அணைத்தவன் ஆதியின் தோளில் குத்தி, என்னடா சிங்கம் செத்துடுச்சோன்னு நினச்சேன், சீன் பண்ணிட்ட ஆதி என்றான் குஷியுடன். மலர்ந்த புன்னகையுடன் இதுக்கே வா என்றான் விஷம புன்னகையுடன். அந்நேரம் அந்த சாலையில் ஒரு கார் செல்ல, அதைத் தொடர்ந்து 2 கனரக வாகனங்கள் 2 விரட்டி கொண்டு சென்றது. முன்னே சென்ற கார் படுவேகமாக அவர்களை கடந்துவிட என்ன, அந்த வாகனங்களோ காரை நடுவில் விட்டு இருபுறமும் லேசாக இடித்து இடித்து விளையாட ஆரம்பித்தது. காரின் உள்ளே இருந்தவனுக்கு உயிர் பயத்தில் வியர்த்து வழிய எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று முன்னே செல்ல பார்த்தான். ஆனால் 2 வாகனங்களும் அவனை விடாது துரத்தின. திடீரென்று ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை கடந்து 2ம் சென்றுவிட்டன. இதை எதிர்பார்க்காதவன் நடு வீதியில் காரை நிறுத்திவிட்டு நெஞ்சு படபடக்க ஸ்டியரிங் மீது சாய்ந்து விட்டான். தான் எப்படி உயிர் தப்பினோம் என்று அவனுக்கு புரியாத புதிராக இருந்தது. உடலெல்லாம் நடுக்கத்துடன் அப்படியே தலை சாய்ந்திருந்தவனே காரின் ஜன்னல் தட்டும் சத்தம் கேட்டது. மெல்ல தலை உயர்த்தி வெளியே நின்றவர்களை பார்த்தவனுக்கு சற்று நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. அவர்களோ அவனை வெளியே வரும்படி அழைத்தனர். மெல்ல கார் கதவை திறந்து கொண்டு வெளியே வர அவன் அருகே வந்த ஆதி காலரை பற்றி தன் அருகே இழுத்து அவனது உடையை சரி செய்துவிட்டு, விளையாட்டை என்ஜாய் பண்ணியா, நல்லா இருந்ததா என்றான் கிண்டலாக. சூப்பர் மார்க்கெட் மேனேஜரோ நடுக்கத்துடன் இயலாமையுடனும் நீதான் செய்ததா என்றான். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னொரு நாள் ஆடி பார்க்கலாமா? அவசரமாக வேண்டாம் என்று மறுத்தவன், நான் என்ன செய்யணும் என்றான் பயத்துடன். தட்ஸ் குட் என்றவன் அவன் தோளில் கை போட்டு கொண்டு, ஷீ இஸ் மை குயின், இன்னையிலேருந்து அவளை நீ மேடம்னு தான் கூப்பிடணும். அங்கே எதுவும் அவளுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு என்றான் மிரட்டலாக. ஆதி காட்டிய பயத்திலிருந்து மீளாதவனுக்கு பதில் சொல்லக்கூட முடியவில்லை. வெறுமனே தலையசைத்தான். நடந்தவற்றை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் அந்த மேனேஜர் ஆஃபீஸில் ஆடிய ஆட்டம் என்ன, இப்பொழுது அவன் நிற்கும் நிலை என்ன என்று சிரிப்பு வந்தது. அவனை மிரட்டி அனுப்பிவிட்டு காரை எடுத்தவர்கள் சூப்பர் மார்க்கெட் அருகே சென்று நிறுத்தினார்கள். இன்றைக்கி தான் சக்தி லீவ் ஆச்சே, அதே இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? ஸ்டியரிங்கில் தாளம் போட்டு கொண்டிருந்தவன் சூப்பர் மார்க்கெட்டின் வாசலை காட்ட அங்கே ரேணு வீட்டு காரிலிருந்து இறங்கி கொண்டிருந்தாள் சக்தி. அதை கண்டு விழிவிரிய, எனக்கு தெரியாமல் ஆள் வச்சிருக்கியா கேசவா என்றான் ஆச்சரியமாக. பெருமூச்சுடன், அவளை எந்த காரணம் கொண்டும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கார்த்தி. அவனது காதல் கார்த்தியை பிரமிக்க வைத்தது. காரிலிருந்து இறங்கிய சக்தியோ பயத்துடன் ஆஃபீஸிற்குள் நுழைந்தாள். என்னவெல்லாம் பேசப் போகிறானோ, வேலை மேல் வேலை கொடுத்து பிழிந்தெடுக்கப் போகிறான் என்ற எண்ணத்துடன் சென்றாள். பியூன் வந்து அவளை மேனேஜர் அழைப்பதாக கூற
பயத்துடனே அவன் அறைக்குச் சென்றாள். கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்ததும் எப்பொழுதும் போல் கடித்து வைக்கப் போகிறான் என்கிற எதிர்பார்ப்புடன் அவனை பார்த்தாள். அவனோ எழுந்து நின்று, வாங்க மேடம், உட்காருங்க என்றான். அவன் தன்னை மேடம் என்றழைத்து அமர சொன்னதைக் கேட்டதும் அதிர்ந்து போனவளுக்கு மயக்கம் வரும் போல இருந்தது. முன்னே இருந்த இருக்கையை பிடித்து கொண்டாள். அடுத்து அவன் சொன்னதைக் கேட்டு தன்னை மறந்து பொத்தென்று அந்த இருக்கையில் அமர்ந்து விட்டாள். மேம், இங்கே வந்து உட்காருங்க என்று தனது இருக்கையை காண்பித்திருந்தான். அதை கேட்டுதான் நடுங்கி போய் அமர்ந்து விட்டாள்.